தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள்ள ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களுடைய இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அன்புக்கினிய மரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, மாதம் ஒரு மாதா மரிய மாதா நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்கினியவர்களே, இன்றைய நாளில் நாம் பனிமய அன்னையை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். இந்த அன்னையை தஸ்னேவிஸ் மாதா என்று நாம் கொண்டாடுகிறோம். தஸ்னேவிஸ் என்றால் பனிப்பொழிவு என்று போர்ச்சுகீசியத்திலே அர்த்தம். எனவேதான் நாம் பனிமய அன்னை என்று இந்த அன்னையை அழைக்கிறோம். ஏன் இந்த அன்னையை பனிமய அன்னை என்று அழைக்கிறோம்? கிபி 352 ஆண்டுக்கு நாம் செல்ல வேண்டும். ரோமையில் வாழ்ந்த ஒரு தம்பதியினர் செல்வ செழிப்பு மிக்கவர்கள் தான். ஆனால் அவர்களுடைய வாழ்விலே ஒரு குறை, அவர்களுக்கு குழந்தை இல்லை. எனவே அவர்கள் அன்னையிடம் முறையிடுகிறார்கள். அன்னையே, நாங்கள் கடவுளை மகிமைப்படுத்துவதற்கு எங்களுடைய செல்வத்தை எப்படி செலவிடுவது என்று விண்ணப்பிக்கிறார்கள். அன்று இரவு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி அவர்களுடைய கனவிலே அன்னை தோன்றுகிறார். நாளைய தினம் எந்த இடத்தில் பனி படர்ந்திருக்கிறதோ, பனி பொழியப்பட்டிருக்கிறதோ, அந்த இடத்தில் எனக்கு ஒரு ஆலயம் கட்டுங்கள் என்று பணிக்கிறார். அதே செய்தியை அப்போதைய திருத்தந்தை லிபேரியஸுக்கும் வழங்கப்படுகிறது. அவர் மறுநாள் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் நாள் எஸ்கலின் என்கிற குன்றின் மீது பனி பொழியப்பட்டிருக்கிறது. நீங்கள் நினைக்கக்கூடும், ஐரோப்பியாவிலே பனி பொழிவு என்பது ஒரு அதிசயம் அல்ல. ஆனால் அது ஒரு கோடை காலம். கோடை காலத்திலே பனிப்பொழிவு இருக்காது. ஆனால் அன்றைய நாளிலே எஸ்கலின் மலையிலே குன்றில் பனிப்பொழிவை காணுகிறார்கள். எனவேதான் அந்த இடத்தை குறித்து அதிலே ஒரு ஆலயம் கட்டி எழுப்பப்படுகிறது. அதற்கான திட்டத்தை திருத்தந்தை வகுக்கிறார். அந்த செல்வந்தர்கள் தம்பதியினர் அந்த ஆலயத்திற்கான கட்டுமான பணிக்காக தங்களுடைய செல்வத்தை நன்கொடையாக வழங்குகின்றனர். இது முதல் துவக்கமாக இருக்கிறது. இந்த கால பின்னணியிலே திருச்சபையிலே தப்பறை கொள்கை ஒன்று நுழைகிறது. அதன் பெயர் நெஸ்டோரியன் தப்பறை கொள்கை. இந்த தப்பறை கொள்கை எதை குறிக்கிறது என்றால், இதை நம்பியவர்கள், இதை பற்றி பரப்பியவர்கள் ஒரு செய்தியை முன்வைத்தார்கள். இயேசுவுக்கு 2 பண்புகள் இருக்கிறது. ஒன்று மனித பண்பு, மற்றொன்று இறை பண்பு. எனவே அன்னை மரியாள் இந்த மனித பண்பு உடைய இயேசு கிறிஸ்துவினுடைய தாயார் மட்டும்தான், அந்த இறை பண்பினுடைய தாயார் இல்லை என்று கருதுகிறார்கள். ஆனால் எபேசு பொது சங்கம் இதற்காக கூட்டப்படுகிறது. 431வது ஆண்டு எபேசிலே பொது சங்கம் கூடி, இல்லை, அன்னை மரியாள் இறைவனுடைய தாய் என்கிற அந்த விசுவாச உண்மை அங்கு பிரகடனப்படுத்தப்படுகிறது. நெஸ்தோரிய கொள்கை, தப்பறை கொள்கை கண்டிக்கப்படுகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக 3ஆம் சிஸ்துஸ் என்கிற திருத்தந்தை 432வது ஆண்டிலிருந்து இதனுடைய நினைவாக அந்த பனிமய அன்னையினுடைய ஆலயம் இருந்த இடத்திலே ஒரு பெரும் கோயிலை ஒன்றை கட்டுகிறார். அந்த கோயில் ஒரு பெரும் கோயிலாக அங்கு கட்டி எழுப்பப்படுகிறது. இந்த கோயிலுடைய சிறப்புகள் என்று நாம் பார்க்கிற பொழுது, இந்த ஆலயம்தான் மரியன்னைக்கு உலகில் கட்டப்பட்ட முதல் பேராலயம். இந்த ஆலயத்திலே அன்னையினுடைய தாய்மையை கொண்டாடுவதால், அன்னை இறைவனுடைய தாய் என்று சொல்வதால், அந்த பெத்லகேமிலே அன்னை தன்னுடைய குழந்தையை பெற்றெடுத்த அந்த காட்சி இருக்கிறது. அந்த குகையினுடைய காட்சி அங்கே நிறுவப்பட்டிருந்தது. பின்னாட்களிலே அந்த அன்னை பெத்லகேமிலே குழந்தையை பெற்றெடுத்த அந்த தொழுவத்தில் இருந்த மரத்துண்டுகள் அங்கே திருப்பண்டமாக பாதுகாக்கப்படுகிறது. குழந்தை இயேசு பொதியப்பட்டிருந்த துணியினுடைய ஒரு பகுதியும் அந்த ஆலயத்திலே திருப்பண்டமாக இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருகிறது. சில காலங்களிலே இந்த ஆலயம் குடிலுடைய அன்னை என்று ஆலயம் என்றும் கூட அழைக்கப்பட்டது. இந்த ஆலயம் நம்முடைய முன்னாள் திருத்தந்தை
பிரான்சிஸ் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானது. அவர் திருத்தந்தை ஆகுவதற்கு முன்பாகவே இந்த அன்னையை, இந்த ஆலயத்தினுடைய பனிமய அன்னையை நாடி சென்று ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார். தான் திருத்தந்தையாக தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டவன் முதலாக அவர் சென்ற இடம் என்பது இந்த அன்னையினுடைய ஆலயத்திலே தான். பனிமய அன்னையை தான் சந்தித்தார். அவர் தன்னுடைய பணிக்காலத்திலே ஒவ்வொரு திருப்பயணங்களையும், ஒவ்வொரு நாட்டுக்கும் செல்லுகிற பொழுதெல்லாம் செல்வதற்கு முன்பாக அவர் இந்த ஆலயத்திலே வந்து அன்னையை சந்தித்து விட்டு தான் செல்வார். அந்த பயணத்தை முடித்து வருகிற பொழுது, மறை பயணங்களை முடித்து வருகிற பொழுது மீண்டும் அந்த ஆலயத்தில் வந்து அன்னையிடம் சமர்ப்பித்து விட்டு தான் செல்வார். இறுதியாக தன்னுடைய உடலை கூட இந்த ஆலயத்திலே தான், அன்னையுடைய அந்த தளத்திலே தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று தன் உயிரிலே குறிப்பிட்டு அவருடைய உடல் அங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வளவு சிறப்பு பெற்ற ஆலயம் அன்னை மரியாளுடைய பனிமய அன்னையினுடைய ஆலயம். இந்த அன்னையினுடைய பெயரால் உலகமெங்கும் ஆலயங்கள் அர்ச்சிக்கப்பட்டன. நம்முடைய மறை மாவட்டத்திலும் கூட கீழாசாரிக்குளம், மரபன்குடியிருப்பு, தடிக்காரங்கோணம், தாமரைகுளம், மணவிளை ஆகிய பங்குகளில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் இதற்கு அர்ச்சிக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, தமிழகத்திலே தூத்துக்குடியை மையமாக கொண்டு தஸ்நேவிஸ் அன்னை ஆலயம், பனிமய அன்னையினுடைய ஆலயம் மிக சிறப்பான ஒரு ஆலயமாக, மக்கள் எல்லோரும் ஒன்று கூடுகிற அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழக்கூடிய ஒரு ஆலயமாக திகழ்கிறது. அதற்கும் ஒரு வரலாற்று பின்புலம் இருக்கிறது. 1500களிலே போர்ச்சுகீசுடைய வருகையால் தூத்துக்குடி பகுதிகளிலே கிறிஸ்தவம் பரப்பப்படுகிறது. 1538ஆம் ஆண்டு இந்த பகுதியிலே ஒரு சிறிய ஆலயம் ஒன்று கட்டமைக்கப்படுகிறது. புனித சவேரியாருடைய வருகைக்கு பின்பு அவருடைய ஏற்பாட்டால் அன்னையினுடைய திருவுருவம், பனிதமய அன்னையினுடைய திருவுருவம் மணிலாவிலிருந்து புனித ஹெலன் என்கிற கப்பல் வழியாக தூத்துக்குடிக்கு கொண்டு வரப்பட்டு 1542ஆம் ஆண்டிலே அந்த ஆலயத்திலே நிறுவப்படுகிறது. அதன் பின்னர் 1582வது ஆண்டிலே அப்போதைய கொச்சி ஆயராக இருந்த மேதகு தாவோரா என்கிற ஆயர் அவர்கள் இந்த ஆலயத்தை அர்ச்சித்து, அதுவரை இரக்கத்தினுடைய அன்னை என்று அழைக்கப்பட்ட அந்த ஆலயம் தஸ்நேவிஸ் அன்னை ஆலயம் என்று அர்ச்சிக்கப்படுகிறது புனரமைப்புக்கு பின். இதற்கு பின்பு அங்கு வருகிற டச்சு படையினர் அவர்கள் சீர்திருத்த சபையை பரப்பக்கூடியவர்கள். அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த பகுதி வருகிற பொழுது இங்கே அன்னையினுடைய வழிபாடு தடை செய்யப்படுகிறது. கத்தோலிக்க ஆலயங்கள் எல்லாம் முடக்கப்படுகிறது. ஆனால் அன்னையினுடைய திரு உருவம் மட்டும், சுரூபத்தை மட்டும் மக்கள் பாதுகாப்பாக அங்குமிங்கும் மறைத்து கொண்டாடுகிறார்கள். 1707ஆம் ஆண்டிலே ஒரு அற்புதம் நடக்கிறது. அது என்ன அற்புதம்? மின்னல் ஒன்று, இடி மின்னல் தாக்குகிறது. அந்த மின்னல் மக்களை தாக்காத வண்ணம் அந்த இடியை அன்னை தனக்குள் தாங்கிக் கொள்ளுகிறார். இதை அப்போதைய பங்கு தந்தையும் அவருடைய உதவியாளர்களும் அங்கு அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். அவர்கள் இதற்கு சான்று பகருகிறார்கள். இதனுடைய அடிப்படையிலே தொடர்ந்து அங்கு பேராலயம் ஒன்று கட்டப்பட்டு இன்றும் அன்னை நாடி செல்கிறவர்களுக்கெல்லாம் அற்புதம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அன்னையாக திகழ்கிறார். இந்த பனிமய அன்னை நமக்கு சொல்லுகிற செய்திதான் என்ன? சீராக்கினுடைய ஞானம் 43வது அதிகாரம் 18வது இறைவசனம் குறிப்பிடுகிறது. இந்த வசனம் எந்த பின்னணியில் இருக்கிறது என்றால், இந்த அதிகாரம் முழுவதும் இயற்கையில் இறைவன் எவ்வாறு பிரசன்னமாயிருக்கிறார், இயற்கையிலே ஆண்டவரை எப்படி காண்பது என்று பட்டியலிட்டு கொண்டு வருகிற சிராக்கினுடைய ஞான ஆசிரியர் இந்த 18வது இறைவசனத்திலே பனிப்பொழிவை பற்றி குறிப்பிடுகிறார். வானிலிருந்து ஒரு பறவை பறந்து எவ்வாறு இறங்குமோ அதுபோல பனி பொழிவு இருக்கிறது என்றும், ஒரு வெட்டுக்கிளி அப்படி வந்து ஒரு இடத்திலே இறங்குவது போல் இருக்கும் என்றும், இந்த வெண்ணிறமான இந்த பனி என்பது ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும், அந்த பனி என்பது ஒரு ஆச்சரியத்தையும் திகைப்பையும் தரக்கூடியதாக அமைந்திருப்பதை குறிப்பிடுகிறார். ஆம், அன்புக்கு உரியவர்களே, அன்னையினுடைய அருள் இந்த பனி போன்றதுதான்.
திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு முறை இந்த ஆலயத்திலே மறைவுரை நிகழ்த்துகிற பொழுது இப்படி குறிப்பிடுகிறார். இந்த பனிப்பொழிவினுடைய, அன்னையின் பனிப்பொழிவினுடைய அற்புதமும் ஆச்சரியமும் நமக்கு சுட்டி காட்டுவது ஒன்றுதான். அது அவருடைய அருள், இறைவனுடைய அருளை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அருள் என்பது நாம் விலைக்கு வாங்கக்கூடிய ஒன்று அல்ல, மாறாக அது கொடையாக தரப்படுவது. அந்த கொடையை அன்னை தன்னுடைய மகன் வழியாக நினையாத நேரங்களிலே தந்து கொண்டிருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, கோடையிலே பனிப்பொழிவு நிகழ்ந்திருக்கிறது. நாமும் கோடையை போல கைவிட்ட நிலையிலே, துன்புறுகிற நிலையிலே, வெம்மையிலே, மன அழுத்தங்களிலே, தோல்விகளிலே துவண்டு வாடுகிற பொழுது தளர்ந்து விட வேண்டாம். நமக்கு ஒரு அன்னை இருக்கிறார். அவர் அருள் பொழிய காத்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய அருளை கொடையாக தருவதற்கு நமக்கு காத்து கொண்டிருக்கிறார். எனவே நாம் நினையாத நேரத்திலும் கூட ஆண்டவருடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய தாயாக இந்த பனிமய அன்னை நமக்கு இருக்கிறார். எனவே அன்புக்கு உரியவர்களே, இந்த அன்னையை பற்றி நாம் சிந்திக்கிற பொழுது இந்த அன்னையினுடைய பரிந்துரையால் அருட்கொடைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அருட்கொடைகளை நாம் பெற்றுக்கொள்வதோடு முடிந்து விடவில்லை நம்முடைய வாழ்வு. இந்த அருட்கொடைகளை நாம் வாழுகிற இந்த சமூகத்திலே நம்மோடு இருக்கிறவர்களுக்கு நாமும் பகிர்ந்தளிக்கும் போதுதான் நாம் இந்த கொடையை பெற்றுக் கொண்டதற்கான அர்த்தம் நமக்கு விளங்குகிறது. நாம் நம்மோடு இருக்கிறவர்களோடு நம்முடைய அன்பை, நாம் நம்முடைய ஆற்றலை, இறைவனிடம் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கொடைகளை எல்லாம் இலவசமாக பெற்றுக்கொண்டதை நாம் இலவசமாக பகிர்ந்தளிப்பதற்கு இந்த அன்னை நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார். இந்த அன்னை நமக்கு தரக்கூடிய இரண்டாவது செய்தி தான் என்ன? யோவான் நற்செய்தி 19வது அதிகாரத்திலே 26 மற்றும் 27 ஆகிய யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27 திரு வசனங்கள் இப்படி குறிப்பிடுகிறது. சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்னையை, சீடர்களை பார்த்து சொல்லுகிற செய்தி, அம்மா இதோ பிள்ளைகள். தன்னுடைய சீடர்களை பார்த்து இதோ உங்களுடைய தாய் என்று ஒப்படைக்கிறார். இந்த பேராலயம் அன்னையினுடைய தாய்மைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயம். எனவே நமக்கு ஒரு அன்னை இருக்கிறார் என்பதை உறுதி செய்கிற ஒரு அன்னையினுடைய விழாவாக, அன்னையினுடைய நாமமாக இதை நாம் கொண்டாடுகிறோம். திருத்தந்தை பிரான்சிஸ் இப்படி குறிப்பிடுவார், கிறிஸ்தவர்களுக்கு ஒருபோதும் அவர்கள் அனாதைகள் அல்ல, ஏனென்றால் அவர்களுக்கு என்று ஒரு தாய் இருக்கிறார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை எல்லாம் திரு அவையை நம் ஆண்டவர் அன்னையினுடைய கரங்களிலே ஒப்படைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் அன்னையை பிள்ளைகளாக இருக்கிறோம். அன்னையை எந்த துன்பத்திலும் எந்த துயரத்திலும் கண்ணீரோடு நாம் அவரை நாடி செல்லுகிற பொழுது நம்முடைய வாழ்வின் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தக்கூடியவர். இந்த அன்னையினுடைய பணி என்பது இந்த உலகில் வாழுகிற நம் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவிடம் அழைத்து செல்வதுதான் அவருடைய பணி. எவ்வாறு இயேசு இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றினாரோ, இங்கு அன்னை மரியாள் இறைவனுடைய திருவுளமாக நம்ம எல்லோரையும் கிறிஸ்துவிடம் அழைத்து செல்வதுதான் அவருடைய பணியாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த அன்னையினுடைய அன்பர்களாக, அன்னை மீது பக்தி உள்ளவர்களாக நாம் எல்லோரும் இந்த அன்னை காட்டுகிற வழியிலே கிறிஸ்துவை சந்திக்க தயாராக இருக்கிறோமா? சந்தித்த கிறிஸ்துவை இந்த உலகிலே நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோமா? அப்படி என்றால் உண்மையிலே இந்த அன்னையினுடைய பிள்ளைகளாக நாம் திகழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதிலே மாற்றமில்லை. எனவே அன்புக்கு இனியவர்களே, பனிமய அன்னையை பற்றி நாம் சிந்திக்கிற இந்த நாளிலே இந்த அன்னை நமக்கு 2 அழைப்புகளை தருகிறார். ஒன்று, நாம் நினையாத நேரத்திலே அருட்கொடைகளை தர வல்ல இந்த அன்னை, அருட்கொடைகளை தன்னுடைய மகனிடமிருந்து பெற்றுத்தர வல்ல அன்னை நாமும் பிறருக்கு கொடையாக மாற அழைக்கிறார். நம்மை ஒருபோதும் கைவிடாத இந்த அன்னை
தாய் மரியாள் நாமும் தாய்மை பண்பு உள்ளவர்களாய் பிறரை அரவணைக்கக்கூடிய மக்களாய் வாழ அழைப்பு விடுகிறார். அத்தகைய வாழ்வு இந்த அன்னையின் பேருக்கு, இந்த அன்னையினுடைய புகழுக்கு சான்று பகர்கிற வாழ்க்கையாக அமையும். ஆமேன்.